அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்களிலே புனிதமிக்க ரமதான் மாதத்தை நானும் நீங்களும் அடைய இருக்கின்றோம். ரமதானுடைய முந்திய மாதமாகிய ஷாபானுடைய மாதத்திலே இருக்கின்றோம். இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக நோக்கக்கூடிய நோன்புகளை நோட்டு வந்தார்கள். திங்கள், வியாழன், அதே போல் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, பிறை 14, பிறை 15 ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களில் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிப்பாங்க. இந்த ஷாபானில் மட்டும் செய்ய மாட்டாங்க, ஒவ்வொரு மாதத்துலேயும் செய்வாங்க. இதை தாண்டி சிறப்பான ஏதாவது நோன்புகளை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களான்னு கேட்டால் எந்த நோன்பையும் கற்றுத்தந்ததில்லை. அது சம்பந்தமான சில செய்திகள் வருது, அது அத்தனையும் பலவீனமான செய்திகள். அதாவது நிஸ்பு ஷாபானுடைய நடுவில் நோன்பு நோட்பதற்கோ அல்லது நோன்பு நோட்பு அன்றைய தினம் 3 யாசீன்களை ஓதுவதற்கோ, அந்த 3 யாசீனும் இன்னென்ன காரியத்துக்காக ஓதி அதற்காக துவா பிரார்த்தனையில் ஈடுபடுவதோ அல்ல தஸ்பீஹ் தொழுகைகளை தொழுவதற்கோ எந்த ஒரு வணக்கத்திற்கான முன்மாதிரியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் எங்களுக்கு பார்க்க இயலாது. அப்படி ஒன்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தரவே இல்லை, இஸ்லாத்தில் இல்லை. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடமையாக்கிய எந்த இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி வழங்கினானோ அந்த இஸ்லாத்தில் இல்லை. அப்போ இது எப்போ மனிதர்களால் பிற்காலத்தில் வந்தவர்களால் இஸ்லாம் என்று உருவாக்கப்பட்ட ஒரு காரியம், இதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் ஆமில ஆமலன் லைஸா அலைனா அம்ருன், நாங்கள் உங்களுக்கு சொல்லாத செயல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். இந்த உலகத்தில் அதற்கு எந்த நன்மையும் கிடையாது, நாளை மறுமையில் அதற்கு பாவம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்களா இல்லையா, குல்லு பிதஅத்தின் தலாலா, புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு, வகுல்ல தலாலத்தின் பின்னார், அந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எனவே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அல்லாஹ் கடமையாக்கினான், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நினைச்சு தான் நம்ம செய்கிறோம். குர்ஆன்ல அப்படி எங்கேயாச்சும் இருக்குதுன்னா இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கிறாங்க என்ற அடிப்படையில் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா, காட்டி தந்திருக்கிறாங்களா, இல்லை, அப்படியும் இல்லை. அப்போ இது என்ன பிற்காலத்தில் வந்தவர்களாக உருவாக்கப்பட்டது, எனவே இஸ்லாத்தில் இல்லாதது. எனவே இதுகளை நாங்கள் ஒருபோதுமே செய்யக்கூடாது. வளமையாக நீங்கள் நோன்பு நோட்பவரா, திங்கள், வியாழன் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். மாதத்தினுடைய 13, 14, 15 நோன்பு நோட்கக்கூடிய நோன்பு நோட்கோங்க. எனவே வேறு எந்த வணக்கமும், சிறப்பான வணக்கமும், சிறப்பான சூறாக்கள் ஓதி, யாசீன்கள் ஓதி, துவா கேட்பது அப்படி ஒன்று இந்த மாசத்துல இல்லை. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எந்த தூய்மையான கொள்கையில் இருக்கின்றோமோ அதே தூய்மையான கொள்கையில் கடைசி வரைக்கும் இருந்து மரணிக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.